லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் குவாலிட்டியில் ஒரு 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய தலையீத்து மாடு, அதுவும் பெண் கன்று மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்தோம்னா, மாடு வந்து பெண் கன்று மாடு, தலையீத்து 2 பல் மட்டுமே போட்டிருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து கலனைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, மாடு வந்து எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து மடி அமைப்பு, காம்பு வளம் அப்படின்னு எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது. மாடு வந்து தனித்தனி காம்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் மாடு வந்து நல்ல நம்ம சேனலில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, மாடு வந்து எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து இந்த தலையீத்துக்கே ஒரு 15 லிட்டர் வந்து பால் வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ரெட்டவரி மடியில் முன்மடி பின்மடியில் வந்து மாடு வந்து நல்ல மடி அமைப்போடு மாடு வந்து அமைஞ்சிருக்கு. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது, ரொம்பவும் பெரிய மாடு. நல்ல ஹைட்டு, நல்ல பேக் வெயிட்டில் மாடு வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பக்கத்தில் வீராணி என்ற கிராமத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலோட கஸ்டமரும் விலையை வந்து அனுசரித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.